வெல்கம் பேக் எவ்ரி ஒன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சென்னையில் இருக்க ரொம்ப அழகான பசுமையான இடம். அது எங்கே இருக்குன்னா அடையாரில் இருக்க தியோசபிக்கல் சொசைட்டி. இதோட ஃபவுண்டர்ஸ் ஹெச்பி பிளவட்ஸ்கி அண்ட் ஹெச்எஸ் Olcott. நாங்கள் பேக் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே நுழைஞ்சோம். உள்ளே நுழையிறப்பையே அந்த சூழ்ந்திருக்கும் இலைச்சருகுகள், பறவைகள் எழுப்பும் சத்தங்கள் இதெல்லாம் ரொம்ப மன அமைதியை தந்துச்சு. அடுத்து எங்கள் கண்ணில் தென்பட்டது இந்த மயில். நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது ஜொராஸ்ட்ரியன் டெம்பிள் பூட்டி இருந்ததுனால எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு மார்னிங் மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள்ஸ் பூட்டி தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு. நான் டைமிங்கை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். மார்னிங் 8:30 to 10 o'clock தான் அலவுடு. மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள்ஸ் மார்னிங் டைம் பூட்டி தான் இருக்குது. ஈவினிங் 2 to 4 o'clock அலவுடு. நெக்ஸ்ட்டு நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். இந்த சர்ச் பேர் வந்து சென்ட் மைக்கேல் அண்ட் ஆல் ஏஞ்சல்ஸ் சர்ச். ஸோ சர்ச்சும் பூட்டியிருந்ததுனால எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியல. ஸோ உள்ளே இருந்த அந்த சிறுவத்தை நான் ஃபோட்டோ எடுத்து உங்கள் பார்வைக்காக இந்த வீடியோவில் இணைச்சிருக்கேன். ஸோ சர்ச்சிலேருந்து வெளியே வர்றப்ப மாதா சிறுவம் ஒரு மரத்தடியில் தென்பட்டுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்குறது சீக்கிய கோயில். இது 1978 கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது த கிரேட் பேனியன் ட்ரீ, அடையார் ஆலமரம். என்னோட இந்த ட்ரிப்புக்கு எங்கள் மாமா பையன் பிரிட்டோ வந்திருந்தாங்க என் கூட. இந்த அடையாறு ஆலமரம் 450 years old அண்ட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேனியன் ட்ரீ இன் த ஹோல் வேர்ல்டு. ஸோ இது வந்து ஒரு 40,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து இது பரவி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது வவால் தோட்டம். சென்னையில் இவ்வளோ பறவைகளோட சத்தம், எந்த ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாமல் ரொம்ப ரசிக்கும்படியான இடம் இருக்குது. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது கேட்குறதுக்கே. இப்போ நம்ம பார்க்குறது பாரதா சமாஜா டெம்பிள். ஸோ திஸ் டெம்பிள் ஆல்சோ கால்ட் அஸ் டெம்பிள் ஆஃப் லைட். இங்கே சிலைகள் இருக்காது, ஒன்லி ஃப்ளேம் தான் இருக்கும். அடுத்து நாங்கள் போகிறது புத்திஸ்ட் ஸ்ட்ரைன். இந்த புத்தர் கோயில் எப்போ கட்டியிருக்காங்கன்னா 1925 கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தாமரை குளம் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஜென் மெமோரியல் ஸ்டோன் ஒன்று இருக்குது. இங்கே தான் போதி தர்மாவை பற்றின குறிப்பு போட்டிருக்காங்க. அங்கே ஸ்பெஷலாகவே காஞ்சியிலேருந்து சீனாவில் போய் போதிச்ச இன்ஃபர்மேஷனை இந்த கல்வெட்டில் போட்டிருக்காங்க. ஸோ போதி தர்மாவை பற்றி சொன்ன சின்சியன் என்பவரோட கோட்பாட்டிலேருந்து ஒரு விஷயம் எடுத்திருக்காங்க. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மனித மனம் முகம் பார்க்கும் கண்ணாடி போன்றது. அது பிரதிபலிக்கும், அதே சமயம் தூசியின் ஒவ்வொரு அணுவையும் ஈர்க்கிறது. அக்கண்ணாடியைப் போல் தினம் தினம் கவனித்து தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். புத்தர் கோயில் பக்கத்தில் போதி மரம் ஒன்று இருக்குது. போதி மரம் தான் புத்தருக்கு புத்துணர்வை தந்தது. தென்றலின் இதத்தில், தேன் வண்டுகளின் நாதத்தில்,
பசுமையின் கீதத்தில் என் கற்பனை களஞ்சியத்தில் புதுமை சிந்தனைகள் பூத்து குலுங்கிட மரத்தடிகளே வழிவகுத்தது. அடுத்து நம்ம வந்திருக்கிறது ஆஞ்சநேயர் டெம்பிள். நெக்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாலுக்கு வந்திருக்கோம். த ஹால் ஆஃப் யூனிட்டி. இங்கே ஹெச்பி பிளவட்ஸ்கி அண்ட் ஹெச்எஸ் ஆல்காட்டோட சிலை வச்சுருக்காங்க. 52 நாடுகளை சேர்ந்தவங்க இந்த தியாசபிக்கல் சொசைட்டியில் இருக்காங்க. ஸோ அந்த நாடுகளோட பெயர்கள் இங்கே எழுதப்பட்டிருக்குது. இந்த 52 நாடோட கொடிகளும் இங்கே மேலே தொங்க விட்டுருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங் ஹாலில் தான் எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுப்பாங்க. எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களும் இனம், மதம், மொழி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இதில் இணைஞ்சிருக்காங்க. இஸ் நோ ரிலீஜியன் ஹையர் தென் ட்ரூத். இந்த ஹாலில் மெயினான வாசகமே தான். இங்கே பார்த்திங்கன்னா ஜீசஸ் கிறிஸ்ட், கௌதம் புத்தர், அன்னிபெசன்ட் அம்மையார், ஹெச்எஸ் ஆல்காட், ஸ்ரீகிருஷ்ணா, இஸ்லாம், இன்னும் நிறையா மதத்தினரோட சிலைகளும் அவங்களோட வடிவங்களும் இங்கே பொறிக்கப்பட்டிருக்குது. இந்த யூனிட்டி ஹாலை விட்டு வெளியே வந்தோம்னா இந்த காகிதப்பூக்கள் மரத்திலான ஒரு குகை போன்ற அமைப்பு செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. வெளியே வரும்போது ஃபவுண்டர்ஸோட பேரும் சில நாடுகளோட பேரும் அங்கன வச்சுருக்காங்க. இதான் மெயின் என்ட்ரன்ஸ். மலர் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணோம்னா இந்த என்ட்ரன்ஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.